நவீன இயந்திர வாழ்க்கை மனிதனின் பழக்க வழக்கங்களை புரட்டி போட்டாலும் சுமார் 600 ஆண்டு கால பாரம்பரியத்தை கைவிடாமல் கரூர் மாவட்டத்தில் 4 கிராம மக்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடிய மாலை தாண்டும் விழா களை கட்டியது. கரூர் மாவட்டம் பாலவிடுதி அருகே அமைந்துள்ளது மலைமேடு கிராமம். இங்கு கடவூர் ஜமீன்தார் தலைமையில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மாலை கோவில் திருவிழா சுற்று வட்டாரத்தில் மிகவும் பிரபலம். கொரோனா அச்சுறுத்தலால் கடந்த 2 ஆண்டுகளாக வீடுகளிலேயே முடங்கி கிடந்த மக்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் 2 நாட்களுக்கு முன்பு கொத்து கொம்பு ஊன்றுதல் நிகழ்ச்சியுடன் நடப்பாண்டு திருவிழா தொடங்கியது. கோப்பனார் சுவாமி, கன்னிமார் சுவாமி, வரதராஜ பெருமாள் சுவாமி உள்ளிட்ட தெய்வங்களுக்கு கம்பு கொழுக்கட்டை படையில் வைத்து சிறப்பு அபிஷேகம் செய்த நிலையில் சேவையாட்டம், பலபேச ஆட்டம், கும்மி உள்ளிட்ட பாரம்பரிய நிகழ்ச்சிகளை நடத்தி இரவு முழுவதும் பக்தி பரவசத்தில் பக்தர்கள் திளைத்தனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சலிக்கெருது மாலை தாண்டும் நிகழ்ச்சியில் முள்ளிப்பாடி மந்தை, கோப்பநாயக்கர் மந்தை, ஐயாசாமி மந்தை, குடிமந்தை உள்ளிட்ட 14 மந்தைகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கோயில் காளைகள் வரவழைக்கப்பட்டன. பின்னர் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கடவூர் ஜமீனைச் சேர்ந்தவர்களை பாரம்பரிய முறைப்படி வரவேற்ற பொதுமக்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் அழைத்துச் சென்று மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் கூடை ஒன்றில் மாலை கயிறு, எலுமிச்சம் பழம், மஞ்சள் ஆகியவற்றை வைத்து சிறுமிகளின் தலையில் வைத்து மாலை தாண்டு விழா தொடங்கப்பட்டது. கொத்து கொம்புவிலிருந்து கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சலிக்கெருது மாலை தாண்டும் விழா நடந்தது. அப்போது மாலை தாண்டும் காளையின் மேல் அங்கிருந்த சிறுமிகள் தாங்கள் வைத்திருந்த மஞ்சளை தூவினர். இதில் முதலாவதாக வந்த கோவில் காளைக்கு எலுமிச்சம் பழம் பரிசாக வழங்கப்பட்டது. கால ஓட்டத்தில் பல்வேறு நகரங்களுக்கு இடம்பெயர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் தங்கள் பணிகளுக்கு விடுப்பு கொடுத்துவிட்டு பங்கேற்றதால் இந்த பாரம்பரிய திருவிழா களை கட்டியது. சாதி பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்றதுதான் இந்த திருவிழாவின் சிறப்பு என்று கடவூர் ஜமீன்தார் மோகன்குமார் முத்தையா தெரிவித்துள்ளார். கிட்டத்தட்ட ஒரு 600-700 வருஷமா இந்த மாலை தாண்டும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாட்டியும் சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். விழா எல்லாம் பார்த்துருப்பீங்க, கூட்டத்தை பார்த்தீங்கல்ல. இதுதான் ஒற்றுமை. எந்த விதமான ஒரு சலசலப்போ அதோ இல்லாமல் ஒற்றுமையாக எல்லா இனத்தவர்களையும் ஒன்று சேர்த்து நடத்துகின்ற விழா. அவங்கவுங்க வெவ்வேறு வேலைகள்லையும் வெவ்வேறு துறைகள்லையும் வேலை செய்வாங்க. அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் பண்பாடு கலாச்சாரம்னு வரும்போது அவர்கள் எல்லாம் விடுமுறை விடுத்துக்கொண்டு ஒரு நாளோ 2 நாட்களோ விடுமுறை எடுத்துக்கொண்டு தான் இந்த விழாவில் கலந்து கொள்வது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ்ஸ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரிஸ். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க.
உங்கள் ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎச் சர்வீசஸில் பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்சில் இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும், டிஷ் டிவியில் இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.